Hello friends. In this series, we are seeing about problem solving and Python programming subject. In that, today we are going to see about notations. So, notations, what is meant by notation? A notation is a system of graphic or symbols, characters, and abbreviated expressions used to represent technical facts and quantities. So, notation வேற ஒன்றும் இல்லை. It is a system of graphics or symbols, characters, or abbreviated expressions use பண்ணி we are going to represent a technical fact and quantities. இதுதான் வந்து notation சொல்கிறோம். So algorithms can be expressed in many different notations. Already we have seen about algorithm. Algorithmனா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்த அல்காரதத்தை how we are going to express அப்படின்றது தான் we are having different notations. Either we can represent by a pseudocode or flowcharts or programming languages. Today in this class we are going to see about pseudocode. ஆல்ரெடி சூடோ கோட்னா என்னன்றது அல்காரதம் பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். வாட் இஸ் மீன் பை சூடோ கோட்? சூடோ மீன்ஸ் இமிட்டேஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அண்ட் கோட் ரெஃபர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ சூடோ கோட் அப்படின்னா என்னென்னா இமிட்டேஷன் ஆஃப் அ ரியல் கோட் இல்லை ஃபால்ஸ் கோட் ஃபார் தி ரியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது அந்த இடத்துல சூடோ கோட். சூடோ மீன்ஸ் இமிட்டேஷன். ஸோ இது கிட்டத்தட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது ஒரிஜினல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இல்லை. இது வந்து ஜஸ்ட் இமிட்டேஷன் ஆஃப் ஒரிஜினல் கோட் இஸ் கால் அ சூடோ கோட் அப்படின்றாங்க. இமிட்டேஷன் ஆஃப் தி ஒரிஜினல் கோட், ஒரிஜினல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட், ரைட்? அப்போ சூடோ கோடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூடோ கோட் கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ட், ரீடபிள், ஃபார்மலி ஸ்டைல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருக்கும், ரைட்டா? இதுக்கு முன்னாடி அல்காரதம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்காரதம் நார்மல் இங்கிலீஷில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். பட் சூடோ கோட் அப்படி கிடையாது. ரொம்ப ஷார்ட்டாக, ஈஸியாக, ரீடபுளாக, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த அல்காரதம், ரைட்? சூடோ கோட், அதாவது அல்காரதத்துக்கு அடுத்த ஸ்டெப் தான் சூடோ கோட். சூடோ கோட் இஸ் நத்திங் பட் அல்காரதத்தை எப்படி ஷார்ட்டாக, ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி ஸ்டைலாக எழுதுறது தான் வந்து சூடோ கோட், ரைட்? இட் டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் டீடைல்ஸ் லைக் இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனோ இல்லை சப்ரோட்டின்ஸ் அந்த மாதிரி டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இட் டஸ் நாட் இன்க்ளூட், ரைட்? ஸோ அடுத்து எதுக்காக சூடோ கோட் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் ப்ரோக்ராமர். அதாவது நான் ப்ரோக்ராமர் கூட கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி ஜென்ரல் ஒர்க்கிங் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சூடோ கோடோட மெயின் எய்மே, ரைட்? ஸோ ப்ரோக்ராமராக இருக்கலாம் இல்லை நான் ப்ரோக்ராமராக இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற கான்செப்டுக்கு தான் இந்த சூடோ கோட் எழுதுறாங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு வந்து எந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் கிடையாது. யூ கேன் அப்ளை திஸ் சூடோ கோட் வித் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் சி, C++, ஜாவா, பைத்தான், ரூபி, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இந்த சூடோ கோடை அப்ளை பண்ணலாம். அல்காரிதம் இஸ் கூட அப்படித்தான் இல்லையா? அல்காரிதம் வந்து கூட என்னது, இட் இஸ் லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். எந்த பர்டிகுலர் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணியிருக்காது. யூ கேன் அப்ளை த அல்காரிதம் ஃபார் எனி லாங்குவேஜ். லைக்வைஸ் சூடோ கோடும் யூ கேன் அப்ளை எனி லாங்குவேஜ், ரைட்டா? அடுத்த இது கொஸ்டின் அடுத்து என்னன்னு பார்த்தா, இட் கிவ்ஸ் ஆஸ் அ ஸ்கெட்ச் ஆஃப் தி ப்ரோக்ராம் பிஃபோர் ஆக்சுவல் கோட். ஒரு ஆக்சுவல் கோடை எழுதுறதுக்கு முன்னாடி இட் இஸ் லைக் அ ஸ்கெட்ச். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங் ஒரு ஸ்கெட்ச் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவல் கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி இட் இஸ் லைக் அ ஸ்கெட்ச் ஆஃப் த ப்ரோக்ராம் பிஃபோர் ஆக்சுவல் கோடிங் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் அ மெயின் மெஷின் ரீடபிள். ஸோ த சூடோ கோட் கான்ட் பி கம்பைல்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட். இது வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. இட்ஸ் லைக் அ இமிட்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் கோட் தாங்க ஒழிய இது வந்து கிடையாது, ஒரிஜினல் கோட் இல்லை. ஸோ அதனால் இந்த கோடை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கம்பைல் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது, ரைட்? லாஸ்ட் பாயிண்ட், தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ் ஃபார் சூடோ கோட். சூடோ கோடுக்கு இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் சூடோ கோட். சூடோ கோட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் அ ஒரிஜினல் கோட். இட் இஸ் தி ஃபால்ஸ் ஆர் இமிட்டேஷன் ஆஃப் தி ஒரிஜினல் கோட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வில் பி ஷார்ட், ரீடபிள் அண்ட் ஸ்டைலிஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருக்கும். ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் தி ஸ்கெட்ச் ஆஃப் தி ஆக்சுவல் கோட், ஸ்கெட்ச் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இது வந்து என்ன கிடையாது, வி கான்ட் கம்பைல்ட் இட், வி கான்ட் எக்ஸிக்யூட் இட், இட் ஜஸ்ட் அ ஸ்கெட்ச், ரைட்? இதுதான் வந்து சூடோ கோட். நெக்ஸ்ட், கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் சூடோ கோட். ஒரு சூடோ கோடை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் தான் இது. கடகடன்னு பாருங்கள். ஒரு எப்படி ஒரு சூடோ கோட் எழுதணும்னு பார்த்தா, ரைட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பர் லைன். ஒவ்வொரு வந்து லைனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். முக்கியமாக கேபிட்டலைஸ் தி இனிஷியல் கீவேர்ட். ஒவ்வொரு முக்கியமான கீவேர்டையும் வி ஹாவ் டு
write in capital letter, right? That is second point. Third point, intent to hierarchy. Intent is nothing but we have to give a space, white spaces. For example, here see this example, we are starting this program begin. இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மற்ற அதர் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கர்லி பிரேசஸ் வி கான்ட் யூஸ். இங்கே வந்து என்னென்னா இந்த ஸ்பேஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ ஹியர் பிகின் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸை வச்சு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் கிவிங் 4 ஒயிட் ஸ்பேசஸ் ஹியர். ஸோ இந்த ரோவை அப்படியே இந்த லைன் அந்த காலம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம் டில் தி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஹியர் வி ஆர் ஹேவிங் அ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகெயின் இஃப் எங்கே ஆரம்பிக்குது இஃப் எங்கே முடியுது அப்படின்றத வி ஆர் கிவிங் தி ஸ்பேஸ் 4 ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து இஃப் இங்கே ஆரம்பிக்குது தென் எல்ஸ் இங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத வி ஆர் கிவிங் தி 4 ஒயிட் ஸ்பேசஸ். இஃப் எங்கே முடியுது அப்படின்றத வி ஆர் கிவிங், ரைட்? ஸோ இதுதான் வந்து இன்டென்ட் டு ஹைரார்கி அப்படின்றத சொல்கிறோம், ரைட்? என் மல்டி லைன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்ட் அப்படின்றது இங்கே கிடையாது. இட் வில் ஹாவ் அ மல்டி லைன் எண்ட் இருக்கும். ஸோ இங்கே ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஒரு எண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் இஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, இஃப் எல்ஸ் அந்த பார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இஃப்க்கு ஒரு எண்ட் இருக்கும். இது மாதிரி வி வில் பி ஹேவிங் மெனி இஃப்ஸ், மெனி ஃபார் லூப், மெனி வைல் லூப்ஸ், இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பர்டிகுலர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வி வில் பி ஹேவிங் எண்ட் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் கால்ட் எண்ட் மல்டி லைன் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கும். கீப் ஸ்டேட்மெண்ட்ஸ் லாங்குவேஜ் இண்டிபெண்ட். அதாவது இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கும். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வில் நாட் பி டிபெண்ட் அப்பான் எனி லாங்குவேஜ், இட் வில் பி லாங்குவேஜ் இண்டிபெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் சூடோ கோட். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேபிட்டல் இனிஷியல் கீவேர்ட்ஸ்லாம் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர். ஸோ இந்த ஸ்கோப்பை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு கிவ் அ ஒயிட் ஸ்பேசஸ். தேர் வில் பி ஹேவிங் மல்டி லைன் ஸ்ட்ரக்சர்ஸ், எண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபைனலாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எந்த லாங்குவேஜையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுதான் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் சூடோ கோட். தென் காமன் கீவேர்ட்ஸ் யூஸ்ட் இன் சூடோ கோட். சூடோ கோடில் யூஸ் பண்ணுற மெயினான கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இது கமெண்ட் லைன். கமெண்ட் லைன் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் கமெண்ட், ரைட்? சம்திங் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து கமெண்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னா வி கேன் யூஸ் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு பிகின் எண்ட். ஸோ இட் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். தென் வி வில் பி ஹேவிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட், ரீட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்புட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இன்புட் ஏபி, கெட் ஏபி, ரீட் ஏபி, அந்த மாதிரி எய்தர் வி கேன் யூஸ் இன்புட் ஆர் கெட் ஆர் ரீட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ப்ராசஸிங், கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏதோ ஈக்குவேஷன் வருது, எக்ஸ்பிரஷன் வருது, அதெல்லாம் வந்து வி கேன் இண்டிகேட் பை யூஸிங் கம்ப்யூட் ஆர் கால்குலேட், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடிஷன், சப்ராக்ஷன், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வி கேன் யூஸ் ஆட் ஏ கமா பி, சப்ராக்ட் ஏ மைனஸ் ஏ கமா பி, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் we are using initialize. ஸோ ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு we can use initialize I is equal to 1, இந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். தென் ஃபைனலி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி, அதாவது யூசருக்கு வந்து நம்மளோட அவுட்புட்டை கன்வே பண்ணுறதுக்கு இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே தி அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டு, பிரிண்ட், டிஸ்பிளே, இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். Then we'll be having decision making statement இல்லைங்களா. decision making statement, iterative statement, அந்த மாதிரி இருக்கும். decision making statementக்கு if, else, end if, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். iterative statements எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு while, for, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த while ஸ்டார்டிங்க்கு while, அந்த while எங்கே முடியுது அப்படின்றத டெர்மினேஷன் ஸ்டேஜுக்கு end while, அதே மாதிரி for ஸ்டார்ட் ஆகும்போது for, முடியும் போது end for, அதே மாதிரி இஃப் எல்ஸ்க்கு முடியும் போது end if, இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து காமன் கீவேர்ட்ஸ் யூஸ்ட் இன் சூடோ கோட். தென் சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் எல்ஸ். சப்போஸ் நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து சூடோ கோட் வருது, அதில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அதை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ட் சின்டாக்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல சின்டாக்ஸ் இஃப் அப்படின்ற கீவேர்டு வரணும். அந்த இஃப் ஸ்டார்டிங், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த இஃப் எங்கே முடியுதோ அந்த இடத்துல, அந்த இஃப் கண்டிஷன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல எண்ட் இஃப் அப்படின்னு வி ஹாவ் டு கிவ். ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் த ஸ்பேஸ் இல்லைங்களா. அந்த இன்டென்ட் டு ஹைரார்க்கின்றோம் இல்லையா, அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்றதுக்காக இந்த இஃப் வந்து இங்கே ஆரம்பிக்குது, இதெல்லாம் இஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்கு வி ஆர் கிவிங் 4 ஒயிட் ஸ்பேசஸ். அதே மாதிரி எல்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கு
we are giving 4 white spaces. இங்கே and if. அப்போ இங்கே வந்து if முடியுது அப்படின்றத we can indicate, right? So if we are going to make a decision இல்லையா based on the condition. So we have to give the condition here. Then அப்போ if the condition is true, then what statement to be executed அப்படின்றத we have to give here. Suppose the condition is false, it will go to the else part. In that else part, what statement will be executed அப்படின்றத we have to give here. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து syntax. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் வி ஹாவ் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம அங்கே அல்காரதம் எழுதுவோம். இங்கே சிம்பிளாக ஸ்டைலிஷ் இங்கிலீஷில் பிகின் அப்படின்னு எழுதுகிறோம். அங்கே ஸ்டாப் த ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக எழுதுவோம் அல்காரதமில். இங்கே ஷார்ட்டாக எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர் அப்படின்னு அங்கே எழுதுவோம். இங்கே ஜஸ்ட் ரீட் A, B அப்படின்னு எழுதுகிறோம். தென் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா we are getting two numbers, then we are going to identify which one is greater அப்படின்றதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம். if A is greater than B அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். if the condition is true, ஆட்டோமேட்டிக்லி A வந்து கிரேட்டர் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இட் வில் கோ டு தி ட்ரூ பார்ட், அதாவது இஃப் பார்ட், தென் டிஸ்பிளே A இஸ் கிரேட்டர் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட், ஃபால்ஸ் பார்ட். ஸோ இட் வில் டிஸ்பிளே B இஸ் கிரேட்டர். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டிஸ்பிளே அப்படின்ற வேர்டை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு சூடோ கோட். இங்கே வந்து நம்ம எப்படி எல்லா கீவேர்ட்ஸையும் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்குறோம், ரைட்? இங்கே ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்குறோம், இண்டென்ட் டு ஹைரார்கி கொடுத்துருக்குறோம். தென் சிம்பிளாக வந்து ஸ்டைலிஷாக வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து எழுதியிருக்கிறோம். பட் இட் இஸ் நாட் அ ரியல் கோட், ரியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் ஜஸ்ட் அ இமிட்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் கோட். ஸோ இது அதனால தான் இந்த கோடை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்றாங்க, கம்பைல் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது எந்த லாங்குவேஜுக்கும் டிபெண்ட்டாக இல்லைன்றதையும் சொல்கிறாங்க. இது ஜென்ரலைஸ்டு. இதே கான்செப்டை, இதே சூடோ கோட யூ கேன் அப்ளை ஃபார் பைத்தான் கோட், யூ கேன் அப்ளை ஃபார் சி கோட், யூ கேன் அப்ளை ஃபார் C++, ஜாவா, எந்த கோடுக்கு வேணாலும் யூ கேன் அப்ளை திஸ் pseudo code. This is not language dependent, this is language independent, right? Next we are going to see about syntax for for loop. For loop na iterative purpose kaga, iterative statement purpose kaga நம்ம வந்து for loop யூஸ் பண்ணுவோம். அதுக்கு we have to use for அப்படின்ற keyword. for வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே, எங்கே முடியுதோ n for அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். இன் பிட்வீன் ஃபார் லூப்க்கு, அதாவது எங்கே கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத ஸ்டார்ட் வேல்யூ, எங்கே முடியணும் அப்படின்றத we have to give in end value. ஏன்னா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் how many times the loop should be executed அப்படின்றத, அந்த கவுண்ட்டை, நம்பர் ஆஃப் ஐட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் வேல்யூவிலையும் எண்ட் வேல்யூவிலையும் கொடுக்கணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ட் வேல்யூ இஸ் த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த டில் தட் எண்ட் வேல்யூ வரைக்கும் இந்த ஃபார் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது தான் கண்டிஷன். பிரிண்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த அல்காரதம் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதே சேம் கோடிங். ஒரு நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், அதாவது சூடோ கோட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். லாஜிக்கும் இருக்கும், அதில் சூடோ கோட் இருக்கும். பிகின் ஆஸ் யூஷுவல், கெட் n அப் டு வாட் லிமிட் we are going to print n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றத சொல்ல போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இல்லைங்களா, அதனால we are initializing the I value is equal to 1. தென் ஃபார் லூப், இதுதான் நமக்கோட ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். டில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டிவாக பிரிண்ட் பண்ணுவோம், அதுதான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி வந்து சூடோ கோடில் எழுதியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஃபார் I less than or equal to n, I வந்து ஆல்ரெடி 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், டில் n வரைக்கும். அப்போ என்னன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும், அப் டு 10 அப்படின்னா 10 வரைக்கும் டூ தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் அப்படின்றத அர்த்தம். எந்த ஸ்டெப்பு? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் I 1ன்றதை பிரிண்ட் பண்ணிடுறோம். தென் we are incrementing by 1. I is equal to I plus 1, so 1 plus 1, 2. ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும். again it will go and check the condition again, 2ன்னு மாறும். அப்போ less than or equal to n, இந்த கண்டிஷன் till ஐயோட வேல்யூ வந்து அந்த n வர வரைக்கும் இந்த சேம் கண்டிஷன் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அதான் வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம இங்கே சூடோ கோடுக்கு வந்து ஃபார் லூப் சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபார் ஆரம்பிக்குது, கண்டிஷன் போடுறோம் இங்கே, தென் டூ தி ஃபாலோயிங் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி until the I value should be equal to n வரைக்கும் நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறோம். அப்போ ஒன்ஸ் ஃபார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா we have to give the keyword n for அப்படின்னு கொடுக்கணும். ஸோ this is the syntax and example for in pseudocode. Then syntax and example for while. for மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா whileலையும் யூஸ் பண்ணுவோம். மோரலஸ்லி ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வந்து சேம் ஐட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எய்தர் யூ கேன் யூஸ் ஃபார் ஆர் யூ கேன் யூஸ் while. ஃபாருக்கும் whileக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்க்ரிமெண்டலை அங்கேயே கொடுத்துருவோம். while ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து இன் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டோம்னா சொல்கிறேன், சூடோ கோடில் ஒரே ஸ்ட்ரக்சர் தான்.
ரைட்? வைல் வந்து என்ன பண்ணுவோம்னா, இன்கிரிமெண்டல் ஸ்டேட்மெண்ட்டை லூப்குள்ளே கொடுப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். சி வைல் அப்படின்ற கீவேர்ட் இருக்கணும். தென் வைல் என்ன கண்டிஷன், அப் டு வாட் கண்டிஷன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றத வழக்கம் போல் கண்டிஷனை கொடுத்துருங்க. தென் டூ அப்படின்ற கீவேர்ட், டூ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு டூன்றது என்னன்னா, இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணு அப்படின்ற மாதிரி. தென் வைல் முடியும் போது வி ஹாவ் டு கிவ் என் வைல் அப்படின்ற கீவேர்ட். ஸோ இது எக்ஸாம்பிள். print n natural numbers. ப்ரீவியஸாக ஃபார் லுக்கு பார்த்தா அதே சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பிகின் த ப்ரோக்ராம், இங்கே end த ப்ரோக்ராம், இன் பிட்வீன் வி ஆர் ரைட்டிங் தி சூடோ கோட், கெட் தி n வேல்யூவை வாங்கிட்டோம். தென் ஆஸ் யூஸ்வல் இனிஷியலைஸ் i is equal to 1, ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இல்லைங்களா. தென் while i less than or equal to n, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபார்க்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து ஃபார்க்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா whileன்னு கொடுத்துருக்கோம். print i இன்க்ரிமெண்டல் பண்ணுறோம். ஸோ i is equal to i plus 1 டில் ஐயோட வேல்யூ n வரைக்கும் என்ன ஆகும், என்னோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் while லூப் எக்ஸிக்யூட் ஆகும். தென் end while. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும்போது இட் வில் கம் டு end while. ஸோ திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் while loop. அதாவது ஒரு சூடோ கோடில் while வந்தால் எப்படி எழுதணும், ஃபார் வந்தால் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். தென் we are seeing about advantages of pseudocode. Pseudocode என்ன பர்பஸ், வாட் பர்பஸ் we are using pseudocode அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, pseudocode is independent of any language. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி it is not dependent upon the any language. It can be used by most programmer. நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த ப்ரோக்ராம் தே வில் பி ரைட்டிங் அல்காரிதம், pseudocode, flow charts ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக எழுதுறது. Then it is easy to translate pseudocode into programming languages. இந்த pseudocode வந்து கிட்டத்தட்ட imitation of the original code மாதிரி இருக்கிறதுனால you can easily translate this pseudocode into programming language. It can be easily modified as compared to flowchart. flowchart மாதிரி வந்து கம்பேர் பண்ணும்போது it is easily modified. அதாவது ஃப்ளோ சார்ட் வந்து இட் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், ரைட்? அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனை ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணுறதை விட இந்த சூடோ கோட் ஒரிஜினல் கோட் மாதிரி இமிட்டேஷனில் இருக்கிறத we can easily convert it into the program. Converting a pseudocode to programming language is very easy as compared with கன்வெர்ட்டிங் தி ஃப்ளோ சார்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சூடோ கோடை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறது வெரி ஈஸி வென் கம்பேர் டு ஃப்ளோ சார்ட்டை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் சூடோ கோட். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சூடோ கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் டஸ் நாட் ப்ரொவைட் விஷுவல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் லாஜிக். ஏன்னா விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை கொடுக்காது. விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை வந்து ஃப்ளோ சார்ட் தான் கொடுக்கும். ஸோ சூடோ கோட் வந்து will not give the visual representation of the program logic. There are no accepted standard for writing pseudocodes. There is no accepted standard. ஒரு ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ் வந்து இதுக்கு கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம we can use any ways, பட் அந்த ஒரு சில முக்கியமான ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இங்கே வந்து சின்டாக்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, ரைட்? இட் கேனாட் பி கம்பைல்டு நார் எக்ஸிக்யூட்டட். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் லாங்குவேஜ் மாதிரி இருக்குமே ஒழிய, ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ வி கான்ட் கம்பைல் திஸ் கோட் ஆர் எக்ஸிக்யூட் கோட் அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா? ஃபார் அ பிகினர் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ஏன்னா அல்காரிதம் வந்து நார்மல் இங்கிலீஷில் சென்டென்ஸாக இருக்கிறதுனால, ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது கிட்டத்தட்ட இமிட்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் கோட் மாதிரி இருக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் வந்து இந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சூடோ கோடை. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட். இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ஃபாலோ த லாஜிக் ஆர் ரைட் சூடோ கோட் ஆஸ் கம்பேர்ட் டு ஃப்ளோ சார்ட் அண்ட் அல்காரிதம் அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சூடோ கோட். So next class we are going to see about flowchart and programming languages. Thank you.